Health 3-digit chart. Disclaimer: this channel is entertainment purpose only. No beating, no complaining. Only for entertainment, learning purpose only. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 495 பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டுக்காக அந்த சார்ட்டு போட்டிருக்கோம். அந்த சார்ட்டோட நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பாருங்கள், 495 இது இங்கே கொடுத்துருக்கேண்ணா. பக்கத்தில் பாருங்கள், நான் 18 கொடுத்துருக்கு. என்ன 18னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். 4 இருக்குது, பக்கத்தில் 9 இருக்குது. 4 + 9, 4 9 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? அடுத்து 5, 3 நம்பரையும் கூட்டுங்க. 4 9 5 3 கூட்டினா நமக்கு 18 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 18 இங்கே போட்டிருக்கு. இதே மாதிரி நேற்றுக்கு போட்டிருக்கேன், இங்கே 16 போட்டிருக்கு. அதனால 22. ஸோ நமக்கு சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு இந்த டோட்டலை வச்சு நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டோட்டல் கிடைக்குதில்ல, அதை பாருங்கள். 18 16 22 இது அப்படியே ஆர்டராக எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? 12 இருக்குது, அடுத்து 13 போகலாம், 14 15 16 இப்படி தானே எழுதுவோம். அதுதான் அந்த சார்ட்டில் ஆர்டராக இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே வரிசையாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அது இங்கே எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த் அடிக்கிற ரிசல்ட் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கு. இந்த மந்தோட கலர் வந்து ஜூனுக்கு ரெட்டு. இப்போ ஜூன், இப்போ போன மந்த் என்ன? போன மந்த் கலர் மேக்கு பச்சை. எதுக்காக கொடுத்துருக்குன்னா, ஜஸ்ட்டு கலர் வச்சு நீங்கள் போன மந்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக பார்த்த உடனே. இப்போ இது மே, அது வந்து ஜூன். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு மந்த்தும் என்ன பண்ணுதுன்னா, போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அதுக்கு பதில் இந்த மந்த் வரும். எல்லா மந்த்தும் இது தான் சேம் டிஃப்ரெண்ட். அதனால் ஜஸ்ட்டு போன மந்த் கலர் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். க்ரீன் எங்கெங்கே வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், நம்பர் வந்துடும், அவ்வளோதான். அது எப்படி சார் ட்ரை பண்ணுறது? இத்தனை நம்பர் இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஒன்றா போன மந்த்து கலர் இருக்குல்ல, எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். போன மந்த்து க்ரீன் எங்கெங்கே வரலன்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், க்ரீன் இறங்கவே இல்லை. அப்போ டெஃபினட்டாக இங்கே நம்பர் வரப்போகுது. ஒரு 2 4 5 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு 2 3 நம்பராவது கிடைக்கும். ஒன்றா ஏதோ ஒரு போர்டில் ஒரு டோட்டலில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இத்தனை டோட்டல் இருக்குது நமக்கு, 0 to 27 மொத்தமாக 3 டிஜிட்டில் இத்தனை டோட்டல் தான். தென் ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடித்தோம், அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். ஏன்னா போன மந்த் செக் பண்ணி பாருங்கள், க்ரீன் அடிச்சிருக்கு, பக்கத்தில் க்ரீன். அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன? ஏப்ரல் மந்த்துக்கு மஞ்சள் பாருங்களேன். இந்த இங்கே ஒரு மஞ்சள், இங்கே ஒரு மஞ்சள், இங்கே ஒரு மஞ்சள், பக்கத்தில் போகலாம். அதனால் ஒரு நம்பர் இங்கே அடிச்சிருக்குதா, அது பக்கத்தில் இங்கே ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். பட் ஆனால் அது எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சார்ட்டை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவ்வளோதான். வேணாம், ஒவ்வொரு மந்த்தும் நம்ம செக் பண்ணி பாருங்களேன், போன மந்த்து எங்கே வந்திருக்குன்னு. அதுக்கு முந்தின மந்த்துன்னு செக் பண்ணலாம். ஏப்ரலில் பாருங்கள், ஏப்ரல் மந்த் கலர் என்ன? மஞ்சள். இப்போ இங்கே மஞ்சள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். தென் இந்த சார்ட்டை நம்ம 3 டைப்பாக பிரித்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது சின்ன டோட்டல், பெரிய டோட்டல், சென்டர் டோட்டல். அதாவது ஸ்மாலு, மிடிலு. ஸ்மால்னால் சின்ன நம்பர், மிடில்னால் ஒரு சென்டர் மீடியம் நம்பராக வரும். அடுத்து பெரிய நம்பர்னால் ரொம்ப பெரிய நம்பர். இது 3 டைப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி இப்படி ஒரு நம்பர் ஆடலாம். அது நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ சின்ன நம்பரை சூஸ் பண்ணுறேன், நான் என் சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டலில் போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி ஒரு 5-6 நம்பர், அதிகபட்சம் 10 நம்பரே ஒவ்வொரு மந்த் மாட்டிக்கும். ஆனால் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து ஏப்ரல் மந்த் செக் பண்ணுங்களேன். ஏப்ரல் மந்த் கலர் என்ன? மஞ்சளில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது. 1 2 3 4 5 6 7, அதாவது 7 நம்பர் வந்துருக்குது ஏப்ரல் மந்த்து. அடுத்து மேலே பாருங்களேன், மே கலர் என்ன? பச்சை. 1 2 3 4 5 6 நம்பர் வந்துருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி 7 வந்துச்சு, இங்கே 6 வந்துச்சு. இந்த மந்த்து பாருங்களேன், ஜூன். அப்போ ஜூன்லேயும் வரப்போகுது. இப்போ நமக்கு ஜூன்லேயும் வரத்தான் போகுது. ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஏப்ரல் மந்த் வந்த நம்பரில் பாருங்களேன், மஞ்சள் கலரு இங்கே வந்திருக்குது, இங்கே வந்திருக்குது, இங்கே வரலையா, இங்கே வந்திருக்கு, இங்கே மஞ்சள் வரல. அதனால் வராதனால அப்படியே செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றா.
இங்கே மஞ்சள் வந்துருக்குது, இங்கே பாருங்கள் மஞ்சள் வரல. இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த மந்த் என்ன பண்ணுது, மே வந்து பாருங்கள், மே மந்த் கலர் என்ன பச்சை, அப்போ இந்த மஞ்சளுக்கு பக்கத்தில் பச்சை இதுதான், அவ்வளோதான் பச்சை. அப்போ எப்படி பார்த்தா நீங்கள் சின்ன நம்பர் சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ இந்த போன மந்த் கலர் என்ன, இப்போ பச்சைக்கு பக்கத்தில் தான் நமக்கு இந்த மந்த் ஜூன் வரப்போகுது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது மெயினான நம்பர் நான் சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. வராமல் இருக்குது, இந்த மந்த்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. ஸோ இந்த மந்த் விட்டுறாதீங்க, எப்படி வரும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அது வேணால் குறைச்சி இதை கொடுத்துருக்குறேன். ஃபாலோயிங் நம்பர் கேட்டவங்களுக்கு தெரியும், நான் அனுப்பினவங்களுக்கு தெரியும். ஒன்றா சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுங்க, இல்லை சென்டர் நம்பர் ஃபாலோ பண்ணுங்க. 11 to 20 இதுக்குள்ளே ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி கான்செப்ட்டில். இல்லை 21 to 27 இதில் ஒரு 30 நாளுக்கு 30 நம்பர் இதில் தான் மாற்றி மாற்றி அடிக்கும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. தென் இல்லை நான் குரூப்பை ஃபாலோ பண்ணுறேன்னா அது ஒரு மெத்தட் இருக்குது. அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே ஃபாலோ பண்ணுங்க. மொத்தம் 27 டோட்டலாக அதை பிரித்து குரூப்பாக கொடுத்துருவேன். அது ஒவ்வொன்றும் 3 இதில் வந்து அடந்துடும். எக்ஸாம்பிள் 0 குரூப் எடுத்துட்டிங்கன்னா 0 டோட்டலு, 10 டோட்டல், 20 டோட்டல், இந்த 3 டோட்டல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் மந்த்லி ஒரு 5 நம்பர் வந்துடும், 5 6 நம்பர், ஒரு நம்பர் 2 நம்பர் சம்திங் மாற்றி வரும். போன மந்த்து பாருங்கள் 3 10 வந்துருக்குது 0 குரூப்பில். அது 1ஆவது குரூப்பில் 1 11 21 3 டோட்டல் வரும். இதில் 2 11, அப்புறம் 1 எங்கே போச்சு, 21 எங்கே போச்சு, அதெல்லாம் இந்த மந்த் வரும், அவ்வளோதான். போன மந்த் அடிக்காது, இந்த மந்த் கொடுக்கும். இதில் பாருங்கள் 22 வந்துருக்கு, அப்போ 2 12 வரும். சேம் கான்செப்ட் இது தான். அப்புறம் 3ல் பாருங்கள், போன மந்த்து 13, அதுக்கு வந்து 23 13, டெஃபினட்டாக 3 வந்தே தீரும். இன்னும் வராமே நம்மளை சுற்றிட்டே இருக்குது. என்னோடய மெயினான ஃபாலோயிங் நம்பர் 3 தான். ஸோ அது ஓகே, சார்ட் வச்சுட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்குது உங்களுக்கு தெரியும், இந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க, இந்த சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ், 1000 ரூபா. விருப்பம் இருக்கும் சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சார்ட்டை பற்றி நான் டவுட் இருக்குது, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து தெரியாதவங்க ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அந்த வீடியோ அனுப்புகிறேன், பாருங்கள். பார்த்துட்டு விருப்பம் இருக்குங்க சார்ட்டை வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் சார்ட்டில் கேட்கல, நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.